நாட்டில் சமீப நாட்களாக நிலவும் மோசமான வானிலை காரணமாக வீடு ஒன்றின் மீது மரம் விழுந்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் மற்றொரு பெண் ஆண் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் ஹப்புத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பங்கட்டிய பகுதியில் இடம்பெற்றது. காயமடைந்தவர்கள் தியத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் ஹப்புத்தலை போலீசார் மேலதிக புங்குடுதீவு 9ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் ஒருவரை புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தினைச் சேர்ந்த கும்பல் ஒன்று வாகனம் ஒன்றில் கடத்திச் சென்று மானிப்பாய் பிரதேசத்தில் வைத்து வெட்டி கொள்ள முற்பட்டதாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞன் படுகாயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் இச்சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்களையும் 56,2519 என்கிற இலக்கத்தகடையுடைய ஹயஸ் வாகனம் ஒன்றினையும் மானிப்பாய் மற்றும் ஊர்காவல்துறை போலீசார் தேடி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இந்நபர்களுக்கிடையில் ஏற்கனவே பல தடவைகள் கோஷ்டி மோதல் இடம்பெற்றுள்ளதாகவும் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஊர்காவல்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் நுழைந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் முடிந்த பின்னர் தம்மை உள்நுழைய அனுமதிக்குமாறு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மை காலமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து மதுபோதையில் குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காதல் உறவால் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இச்சம்பவம் கொழும்பு கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவின் பேஸ்லைன் வீதி பண்டாரநாயக்க சுற்றுவட்டத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர் பேலியகொடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் வெசாக் வலயத்தை பார்ப்பதற்காக தனது நண்பர்கள் சிலருடன் ஒரு கொடவத்தை நோக்கி பயணித்த வேளையில் சிலர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 17 மற்றும் 18 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அம்பாந்தோட்டை பெலியத்த கொஸ்கஹகொட பகுதியில் கணவனை விஷம் வைத்து கொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் உயிரிழந்த நபரின் 45 வயது மனைவியும் அவரது சகோதரனும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பிள்ளைகளின் தாயான உயிரிழந்தவரின் மனைவிக்கு உதவினார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவரது சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது கணவரின் மது கோப்பையில் விஷ ரசாயனத்தை கலந்து கொலை செய்ததாக மனைவி பெலியத்த போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவ தினத்தன்று வீட்டில் மது அருந்திய போது ஏற்பட்ட சுகையீனம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பிரேத பரிசோதனையில் விஷம் அருந்தி உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் அறிக்கையிட்டுள்ளனர்.